வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து தைப்பூசம். ஸோ நம்ம வந்து தைப்பூசம் ஸ்பெஷலாக என்ன பார்க்க போறோம்னா திணை பாயசம் தான் பார்க்க போறோம். நான் திணை பாயசம் பண்றேன். நீங்க திணையில சக்கரை பொங்கல் கூட பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து பஞ்சாமிரதம் கூட பண்ணிக்கலாம். வெறும் வாழைப்பழம் இருந்தா கூட போதும். வெறும் வாழைப்பழமும் பேரிச்சம்பழம் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் நல்லா தேன் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ பஞ்சாமிரதம் அப்படியும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெல்லமும் சேர்த்து போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பஞ்சாமிரதம் பண்ணிக்கலாம். என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் வந்து திணை பாயசம் தான் பண்ண போறேன். அப்படி இல்லைன்னா நார்மலா சக்கரை பொங்கல் இல்லை கடலைப்பருப்பு பாயசம் அப்படின்னு எது வேணாலும் பண்ணிக்கலாம். சார் இந்த பக்கம் வந்து திணை வந்து வெந்துட்டு இருக்கு. நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் பாருங்க. இந்த பக்கம் திணை நல்லா வெந்துடுது. நான் ஒரு கப்பு திணை எடுத்துட்டேன். அதுக்கு அதே கப்பில் வந்து வெல்லம் ஒரு கப் எடுத்துட்டேன். ஸ்வீட் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க நீங்கள். ஸோ நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதை வடிகட்டி சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் சேர்த்து ஒரே ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து நம்ம நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து போட்டுடலாம். முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து காய்ச்சி ஆறின பால் வச்சிருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய திணை பாயசம் ரெடி. திணை பாயசம் ரெடி. இன்னைக்கு தைப்பூசம் ஸ்பெஷலாக வந்து திணை பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. எல்லாரும் பண்ணுறது தான். நீங்கள் திணை இருந்ததுன்னா திணையில் சக்கரை பொங்கலோ என்ன முடியுதோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.